அனைவருக்கும் வணக்கம். நிலராசியிலே பிறந்தவர்களுக்கு யார் அதிர்ஷ்டங்களை தருவார், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த போறோம். நிலராசிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு செயலை நிலையாகவும் அதை தாங்கி கொண்டு வெற்றி பெறக்கூடிய ராசிகள். என்ன சூழல் நடந்தாலும் அந்த சூழலிலே அவங்க வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் தான் இந்த நிலராசியிலே ஜனனமானவர்கள். அந்த நிலராசியிலே சரத்தில் வரக்கூடிய நிலராசியாக மகர ராசி அமைகிறது. சிரத்தில் வரக்கூடிய நிலராசியாக ரிஷபம் அமைகிறது. உபயத்தில் வரக்கூடிய நிலராசியாக கன்னியாராசி அமைகிறது. அப்ப இந்த மூன்று ராசியினர்கள் தான் நிலராசியிலே பிறந்தவர்கள். மகரம், ரிஷபம், கன்னி, மூன்று ராசியிலே பிறந்தவர்கள். இந்த மூன்று ராசியிலே பிறந்தவர்கள் எதையும் தாங்கி கொண்டு செயல்களை செய்யக்கூடியவர்கள், நிலையாக கடின உழைப்பை மேற்கொள்ளக்கூடியவர்கள். சரம், சிரம், உபயம் என்று மூன்றாக நாம் பிரித்தாலும் பொதுவான அமைவுகள்ல நிலராசிகளே இருக்கக்கூடியவர்கள் நிலையாக தாங்கி கொண்டு அந்த இடத்திலே வெற்றி பெறக்கூடியவர்கள். எந்த செயல் செய்தாலும் அதை நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்து அதில் வெற்றி காணக்கூடியவர்கள் தான் இந்த நிலராசியிலே ஜனனித்தவர். இப்படிப்பட்ட நிலராசியில பிறந்தவர்களுக்கு யாரெல்லாம் யோகம் பண்ண முடியும், யாரெல்லாம் யோகம் பண்ணி கொடுக்க முடியும்? அந்த அமைப்புகள்ல யோகம்னா என்ன? நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது அதற்கு சரியான அங்கீகாரம், அதற்கு சரியான வெற்றி, எங்கு அந்த செயலை செய்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்ல மனிதனுக்கு ஒரு செயலை செய்தா அந்த மனிதன் நம்மளை நினைச்சு பார்ப்பார். ஒரு தீய நபருக்கு ஒரு நல்ல செயலை செய்தால் அவர் கண்டிப்பா நினைச்சு பார்க்க மாட்டார். அதுபோல் நாம் செய்யக்கூடிய செயலை வீண் போகாமல் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறது தான் யோகம். அந்த யோகத்தின் பலனாக தனலாபத்தை அனுபவிப்பது, பெயர் புகழை அனுபவிப்பது, இது போன்ற செயல்கள்லாம் நடக்கும். அந்த வகையில யோகங்களை தரக்கூடிய கிரகங்கள் யார்? மூன்று ராசி, மூன்று லக்னத்துல பிறந்தவர்களுக்கு எந்த செயல் செய்தாலும் அந்த செயலில் வெற்றி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கக்கூடியவை எவை? இது இந்த வீடியோ பதிவுல தெளிவுபடுத்தலாம். வீடியோ பதிவிற்கு முன்பு ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. அதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது. அறிவியல் சார்பாகவும் கிரகங்களை மையமாக ஜோதிட பலன் கொடுக்கிறோம். இந்த வகையில் இந்த நேரம் இந்த நிலையில கிரகங்கள் எங்கு சொல்றதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதில்லை. அதனால் அறிவியல் ரீதியாகவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்னொருவருக்கு அமைய போறதில்லை. ஒருவர் ஒப்பிடுவது என்பது ஏற்புடையதல்ல. அதுபோல் ஒரு மனிதன் யோக மகாதசையிலே பயணப்படும் பொழுது வாழ்க்கைகளில் வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெரும் முயற்சியோ பெரும் விகமோ மேற்கொள்ளனா கூட சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைத்துவிடும். அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் பெரும் யுகம் பெரும் முயற்சி மேற்கொண்டாலும் கூட தோல்விகளே இருக்கும். ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலும் பெரும் வெற்றிகள் இல்லாத சூழல் இருக்கும். யோக மகாதசைக்கும் அவயோக மகாதசைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இன்பத்தை யோக மகாதசையும் துன்பங்களை அவயோக தசையும் கொடுக்குது. ஸோ எந்த தசை நடந்தாலும் ஒரு மனிதன் ஆன்மாவை நித்தியம் பண்ண வேண்டியது கடமை. அந்த வகையிலே யோக மகாதசையில பயணப்படுறீங்கன்னா எல்லோ மனிதரிடமும் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பழகணும். அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் செயல்படும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும். இந்த அமைகள்ல வீடியோ பதிவுக்குள்ள வந்துட்டோம். ரிஷபத்துல பிறந்திருக்கிறீங்க, யார் யோகத்தை செய்வார்? நிலராசியின் உறுதியான சிறத்தன்மையில் பிறந்த இந்த ரிஷபத்திற்கு யார் யோகத்தை செய்ய முடியும்? இயல்பிலே அன்பும் அரவணைப்பும் எல்லோரையும் மதிக்கக்கூடிய தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவர் ரிஷபத்தில் பிறந்தவர்கள். தாயன்பு அதிகம், பெண்களை அதிகம் நேசிக்கக்கூடியவர். பெண்களாக இருக்கும்பொழுது ஆண்களை அதிகம் நேசிக்கக்கூடிய தன்மையோடு செயல்படுவாங்க. பரிவு, கருணை அத்தனையுமே உண்டு ரிஷபத்திற்கு. ஸோ இவர்களுக்கெல்லாம் எது யோக கிரகம்? எந்த கிரகத்துல மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் கிடைச்சிடும்? முதன்மையான அமைவுகள்ல புதன் பகவான் வருகிறார். ரிஷபத்திற்கு ஒரே ராஜயோகாதிபதி சனி பகவான் தான். சனி பகவான் நல்ல நிலையில ஜாதகத்துல ஸ்தான பலம் பெற்றார். சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம், சனி சூட்சமம், சனி பிரணவம், இந்த காலகட்டங்கள்லாம் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும். ரிஷப லக்னம், ரிஷபராசியில பிறந்திருக்கிறீங்க. முதல் தர யோகாதிபதியாக சனி பகவான் விளங்குகிறார். அவரே தர்ம கர்மாதிபதிக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாகவும் மாறியிருக்கிறார். இரண்டாம் தரமாக புதன் பகவான் விளங்குகிறார். மூன்றாம் தரமாக சுக்கிரன். இந்த மூன்று கிரகங்கள் தான் உங்களுக்கு ராஜயோகத்தை செய்ய போகிறது. இந்த மூன்று கிரகங்கள் தான் ராஜயோகத்தை உங்களுக்கு பெற்றுத்தர போகிறார்கள். இந்த கிரகத்தோட தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுக்கிர தசையோ புதன் தசையோ சனி தசையோ உங்களை போல் யோகாதிபதி யாரும் இல்லை. அந்த யோகாதிபதி மிகப்பெரிய யோகத்தை செய்யணும்னா அங்கு ஸ்தான பலம் பெறணும். ஸ்தான பலம் பெற்றிருந்தா அந்த தசையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக உயரிய உச்சபட்ச பலனை அனுபவிப்பதற்காக எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தான பலம் என்றால் ஆட்சி பெற்ற நிலை, உச்சம் பெற்ற நிலை, நீசபங்கம் பெற்ற நிலை, பரிவர்த்தனை பெற்ற நிலை, திக்பலம் பெற்ற நிலை, நட்பு பெற்ற நிலை எல்லாம் ஸ்தான பலமா வரையறுக்கும்.
இந்நிலையில் இருந்து விட்டால் அந்த திசை உங்களை ராஜயோகாதிபதியாக மாற்றி கண்டிப்பாக கொடுத்து விட்டு செல்லும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் முதன்மையில சனி பகவானும், அடுத்ததாக புதனும், மூன்றாம் தரமாக சுக்கிரன். இந்த 3 கிரகங்கள் தான். இந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகங்கள்ல எப்பெல்லாம் தசையோ புத்தியோ அந்தரமோ சுட்சமோ பிரணவமோ நடத்துகிறதோ அந்த காலம் உங்களுக்கு வெற்றி காலமாக அமைந்து விடுகிறது. கன்னியா ராசியிலே கன்னியா லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. யார் ராஜ யோகாதிபதி? நில ராசியிலே பிறந்த உங்களுக்கு கடின உழைப்பும் கடினமாக செயல்படக்கூடிய உறுதித்தன்மை கொண்ட உங்களுக்கு ராஜயோகங்களை செய்ய போகிறது யார்? முதல் தர அமைவுகளிலே ராஜ யோகாதிபதியாக செயல்படக்கூடியவர் உங்களுடைய ஜாதகத்திற்கு சுக்கிர பகவான். சுக்கிரன் முதல் தரத்திலே யோகத்தை செய்கிறார். அடுத்த படிநிலைகள்ல சனி பகவான் யோகத்தை செய்கிறார். அதற்கு அடுத்த படிநிலைகள்ல புதன் செய்கிறார். இந்த 3 கிரகங்கள் தான் யோகாதிபதி. இதில் முதன்மையானவர் சுக்கிரன் தனம் மற்றும் பாக்கியத்திற்கு ஆதிபத்தியம் பெறுகிறார். 2வது தரமாக சனி பகவான். கன்னி லக்னத்துல பிறந்தவர்கள் இந்த சனி பகவான் வலுத்து இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு வாகனம் வீடெல்லாம் அமைச்சுப்பாங்க. ஆனா அது நிலையா இருக்கும், அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும். நிலத்தன்மையில் கிடைக்கக்கூடிய பணங்கள், நிலத்தன்மையில் பிறந்தவர்கள், நிலராசியிலே பிறந்தவர்கள் சேமிக்கக்கூடிய செல்வ வளங்களை அடுத்த தலைமுறை கடத்த முடியும். ஏன் அப்படின்னா சனி பகவான் தொடர்பு கொள்கிறார். அந்த வகைகள்ல கன்னி லக்னம் கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு முதன்மை பலனை சுக்கிரனும், அடுத்த யோகாதிபதியாக சனி பகவானும், அதற்கு அடுத்த யோகாதிபதியாக புதன் விளங்குகிறார். இந்த 3 கிரகங்கள் தான். இந்த 3 கிரகங்களோட தசாபுத்தி அந்தர சூட்சம புறன் நடக்கும்போது நீங்க துணிச்சலா எந்த செயலையும் செய்யலாம். இதற்கு விதி ஸ்தான பலம் பெற்றிருக்க வேண்டும். அவர் உங்களுடைய சுயஜாதகங்கள் ஆட்சி பெற்ற நிலையோ, உச்சம் பெற்ற நிலையோ, பரிவர்த்தனை பெற்ற நிலையோ, திக்பலம் பெற்ற நிலையோ, நீசபங்கம் பெற்ற நிலையோ, நட்பு நிலையிலோ இருந்துட்டாருன்னா அதிக யோகங்களை செய்து விடுகிறார். அப்ப நிலராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த 3 கிரகங்கள் தான் யோகத்தை செய்கிறது. அது நிலத்தில், குறிப்பாக கன்னியில் பிறந்தவர்களுக்கு விசேஷ அமைவுகள். அடுத்ததாக மகர ராசி மகர லக்னம். நிலத்திலே சரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக கடின உழைப்பு, எதையும் யதார்த்தத்தோடு எதிர்கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த மகர லக்னம் மகர ராசியிலே பிறந்தவர்கள். உங்களுக்கு முதல் தர ராஜயோக அமைவுகளை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவானா விளங்குகிறார். 2ஆம் தரம் ராஜயோகங்களை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான். 3ஆம் தரமாக சனி பகவான். 3 கிரகங்கள் தான். சுக்கிரன் முதன்மையையும், புதன் 2ஆம் நிலையையும், 3ஆம் நிலையை சனி பகவான் பெறுகிறார். இந்த 3 கிரகங்கள் உங்களுக்கு ராஜயோகாதிபதிகள், யோகத்தை செய்யக்கூடியவர்கள். ராஜயோகாதிபதிகள்ன்றதை விட யோகாதிபதிகளா எடுத்துக்கோங்க. ராஜயோகம் சுக்கிரன் தருகிறார். ஸோ யோகாதிபதிகளாக புதனும் சனி பகவானும் உங்களுக்கு விளங்குகிறார். இது நிதர்சனமான ஒரு அமைவுகளிலே வெற்றி கொடுக்கிறது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஜனனித்திருந்தாலும் லக்ன ரீதியிலோ ராசி ரீதியிலோ முதல்ல சுக்கிரதசை, சுக்கிர புத்தி, சுத்திர அந்தரம், சுக்கிர சூட்சமம், பிரணவம்லாம் நடக்குதுன்னா துணிச்சலா செயல்படலாம், வெற்றி உங்களுக்கு. அதுபோல அந்த அடுத்ததாக புதனுடைய காலகட்டம், அடுத்து சனி பகவானுடைய காலகட்டம். இதுல கூட கேள்வி வரும், சுக்கிரன் எப்படி இருந்தால் யோகத்தை செய்வார், புதன் எப்படி இருந்தால் யோகத்தை செய்வார், சனி எப்படி இருந்தால் யோகத்தை செய்வார். எப்பொழுதுமே ஒரு கிரகம் யோகம் செய்ய வேண்டும் என்றால் அந்த கிரகம் ஸ்தான பலம் பெற வேண்டும். ஸ்தான பலம்னா ஆட்சி பெற்ற நிலை, உச்சம் பெற்ற நிலை, பரிவர்த்தனை பெற்ற நிலை, திக்பலம் பெற்ற நிலை, நீசபங்கம் பெற்ற நிலை, நீச பரிவர்த்தனை பெற்ற நிலை, இது போன்ற அமைவுகளிலே நட்பு நிலை, இதுபோல் ஸ்தான பலத்தோடு இருந்தால் அது யோகங்களை வெளிப்படுத்துகிறது. அப்ப மகரத்திற்கு முதன்மை சுக்கிரன், புதன் அடுத்த படிநிலையில, சனி பகவான் 3ஆம் படிநிலையில. இந்த 3 கிரகங்கள் தான் உங்களுக்கு யோகத்தை செய்து, இந்த கிரகங்களோட தசாபுத்தி சூட்சம காலகட்டம் தான் உங்களுக்கு யோக பலனை கொடுத்து செல்ல போகிறார். அப்ப நிலராசியிலே பிறந்தவர்களுக்கு யார் யோகத்தை செய்வார்? பொதுவாக நிலராசியில பிறந்த இந்த 3 ராசியினர், 3 லக்னத்திற்கும் ஒரு 3 யோகாதிபதிகள் தான். சுக்கிரன், புதன், சனி, இந்த 3 தான் யோகாதிபதிகளாக செயல்பட போகிறார். நிலத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 3 கிரகங்களோட தசாபுத்தி அந்தர சூட்சம பிரணவ காலகட்டம், இதில் எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை. அதே ஒரு தசையே நடக்குது, அங்க இந்த 3 கிரகங்களோட புத்தி காலகட்டம் நடக்குது. அந்த புத்தி உங்களை காப்பாற்றும். அந்த புத்தி காலகட்டம் உங்களுக்கு வெற்றி தரும். கண்டிப்பா மிகப்பெரிய விசேஷ நல்ல பலனை பெற்றுத்தரும். அதற்கு ஒரு விதியாக ஸ்தான பலம் பெற்றிருக்க வேண்டும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.